எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவோட முன்னணி FMCG நிறுவனமான ஐடிசி தங்களோட 2025-26 நிதியாண்டின் 3வது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த 2026 ஐடிசிக்கு ஒரு சோதனையான காலமாகத்தான் ஆரம்பிச்சிருக்கு. பிப்ரவரி 1, 2026 இருந்து சிகரெட் மீதான வரியை அதிகரிப்பதா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதும் இந்த பங்கு ஜனவரி 2026 ஒரே மாசத்துல 20% மேல சரிவு சந்திச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, லாபம் குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா, அக்ராஸ் செக்மெண்ட்ஸ் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். முதல்ல இந்த ரிசல்ட்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த ரெவன்யூ அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் 6.3% growth ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல கம்பெனி 19,200 கோடி ரெவன்யூ பண்ணிருக்காங்க. சோ ரெவன்யூ சைடுல இருந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு. அதே சமயத்துல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6% டவுன் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 5,089 கோடி தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. சோ ப்ராஃபிட் டவுன் ஆனதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த புதிய தொழிலாளர் சட்ட மாற்றங்கள்னால 273 கோடி ஒன் டைம் எக்ஸ்பென்சஸா கம்பெனி பேர் பண்ணியிருக்காங்க. சோ இதனாலதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படிங்கிறது 6% டவுன் ஆயிருக்கு. அடுத்து இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து கம்பெனி ஒரு இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ₹6.50 அப்படின்னு சொல்லி. சோ இதோட ரெக்கார்ட் டேட்டா பிப்ரவரி 4 பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற அந்த பே அவுட் டேட் பிப்ரவரி 26 இருந்து பிப்ரவரி 28 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ரிசல்ட்ஸ்ல செக்மெண்ட் வைஸ் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் FMCG, அதுல சிகரெட்ஸ், இதுலதான் அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது. 80% ப்ராஃபிட் அவங்க சிகரெட் பிசினஸ் தான் இன்னமும் பண்றாங்க. சோ அங்க ரெவன்யூ growth அப்படின்னு பார்த்தோம்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி FMCG சிகரெட் இல்லாம அதர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 11.1% growth ஆயிருக்கு. சோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். டபுள் டிஜிட்ல FMCG grow ஆகுறது அப்படிங்கிறது இந்த ஐடிசியோட ஃபியூச்சர் growthக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இது ஜிஎஸ்டி ரேட் கட்னால நடந்த ஒரு ப்ரப்பல்னால நடந்திருக்கு. சோ அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல இந்த செக்மெண்ட்ல இந்த 11% 10%க்கு மேலான அந்த growth கம்பெனி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்து அக்ரி பிசினஸ், அதுல இவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேப்பர் அண்ட் பேக்கேஜிங், இது ஒரு பிரஷர்ல இருக்கிற ஒரு செக்மெண்டா இவங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு. சோ இதுலயுமே ரெவன்யூ அப்படிங்கிறது 2.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஓவராலா ரெவன்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த அக்ராஸ் செக்மெண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் எப்படி ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சிகரெட் பிசினஸ்ல ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல ப்ராஃபிட் 5.1% கெயின் ஆயிருக்கு. சோ சிகரெட்ல பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா வால்யூம் லெட் growth அப்படிங்கிறது சஸ்டைனபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த புதுசா போட்டிருக்க அந்த டாக்ஸ்னால இருக்கிற இம்பாக்ட் அப்படிங்கிறது 1 பிப்ரவரி 2026 இருந்து அப்ளை ஆகும். சோ இது அடுத்த ரிசல்ட்ஸ் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த போடப்பட்ட டாக்ஸ் சம்பந்தமா மேனேஜ்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லீகல் சிகரெட் மேல இந்த மாதிரியான புனிட்டிவ் டாக்ஸ் போடும்போது அது இல்லீகல் சிகரெட்டை ரேபிடா க்ரோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாக்ஸ் ஹைக்னால கவர்மெண்ட்டுக்கு இல்லீகல் சிகரெட் மார்க்கெட்ல அதிகமாகும் போது அதன் மூலமாவே ரெவன்யூவா 23,000 கோடி பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் கம்பெனி சைட்ல இருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து FMCG செக்மெண்ட், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெவன்யூ டபுள் டிஜிட்ல growth-ஆ இருந்தது. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் அப்படிங்கிறது 1.45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த FMCG செக்மெண்ட்ல மேஜர் கமாடிட்டிஸா இருக்கிற வீட், மைதா, இதோட பிரைஸ் எல்லாமே இந்த குவார்டர்ல ஸ்டேபிளா இருந்ததுனால இவங்களோட ப்ராஃபிட் இவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. சோ எபிட்டா மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது FMCG செக்டர்ல ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கு. ஓவராலா ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா அது 42% இயர் ஆன் இயர் FMCGல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து அக்ரிகல்ச்சர் செக்டர், நம்ம இந்த அக்ரி பிசினஸ் முன்னாடியே பார்த்திருந்தோம். ரெவன்யூ 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 2.8% கெயின் ஆயிருக்கு. இந்த செக்மெண்ட்ல வேல்யூ ஆடட் அக்ரி ப்ராடக்ட்ஸும் இந்த டொபாக்கோ லீஃபும் இந்த அளவுக்கான ரெவன்யூ growth
growth வந்து கம்பெனிக்கு பெற்று கொடுத்திருக்கு. அடுத்து பேப்பர் செக்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப நாளா பிரஷர்ல இருக்கிற ஒரு ஏரியா. ரெவென்யூ வந்து 2.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் 3.7% டவுன் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியே வெளிநாட்டுல இருந்து வர லோ பிரைஸ்ட் இம்போர்ட்ஸ்னால ஹெவியா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேப்பரோட ரா மெட்டீரியலான வுட்டோட பிரைஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு மார்க்கெட்ல அதிகமா இருக்கு. சோ இது எல்லாமே இந்த கம்பெனியோட இந்த செக்மெண்ட் ரிசல்ட்ஸ்ல வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அவங்களோட மெட்ரிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இந்த ஷேரோட டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி 20% கிட்ட இந்த ஷேர் வந்து ஜனவரியில கரெக்டா இருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% மேல வந்து கெயின் ஆயிருக்கு. பட் ஓவராலா இந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth இது எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரே பிரச்சனை. ஏன்னா இது எஃப்எம்சி செக்டர் ஆல்ரெடி மெச்சூரான ஒரு செக்மெண்ட்ல இருக்காங்க. சோ அப்படிங்கிறப்ப அங்க வந்து growth வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. பட் இந்த குவார்டர்ல டபுள் டிஜிட்ல இருக்கிறதுனால அடுத்தடுத்து இவங்க எக்ஸ்பான்ஷன் அண்ட் டைவர்சிபிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கேஜ்டு ஃபுட் செக்மெண்ட்லயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த growth டபுள் டிஜிட்ல வைக்க முடிஞ்சது அப்படின்னா அது வந்து கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கும். அடுத்து இந்த ஸ்டாக்கோட PE வந்து இந்த பிரைஸ் டிராப்புக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு. 19.6 வந்து இந்த ஸ்டாக்கோட PE இருக்கு. சோ PE சைடுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு அண்டர் வேல்யூடா தான் இருக்கு. பட் ஆனா இது அண்டர் வேல்யூ இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த சிங்கிள் டிஜிட் growth தான் அப்படிங்கறதையும் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். வெறும் அண்டர் வேல்யூட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இது வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும், PE வந்து பயங்கரமா ரீரேட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. growth வந்து என்னைக்கு டபுள் டிஜிட்ல பிக்கப் ஆகுதோ அன்னைக்கு தான் வந்து PE ரீரேட் ஆகும் அப்படிங்கறத வந்து நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து டிவிடெண்ட் ஈல்டுமே இந்த பிரைஸ் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.45% வந்து இந்த ஷேரோட டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கு. சோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். அடுத்து இந்த ஷேரோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல என்ன நடந்திருக்கு இந்த குவார்டர்ல அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2025ல இருந்து கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் 2025ல FIIs ஒரு 1%க்கு மேல வந்து சேல் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. அதே சமயத்துல DIIs வந்து கிட்டத்தட்ட 1%க்கு மேல பை பண்ணிருக்காங்க. பப்ளிக்ல வந்து கொஞ்சம் பேர் வந்து சேல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டைம்ல வந்து நமக்கு தெரியுது. சோ FIIs வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு இன்னும் வந்து ஒரு ஓவர்ஹேங் பிரஷரா தான் இருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு இந்த டேட்டா சொல்லுது. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Q3 வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஆனா இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து சிகரெட் மேல இருக்கிற இந்த டாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த செக்மெண்ட்ல இருந்து அதிகமா வருது. சோ அதனால ஷார்ட் டேர்ம்ல இந்த ஸ்டாக்ல வந்து பிரஷர் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிட்டி வந்து 320 ரூபாய் டார்கெட் கொடுத்து செல் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் பர்சனலா நான் வந்து இந்த ஷேரை செல்லாம் பண்ண மாட்டேன். என்கிட்ட ஹோல்டிங் இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஷேரை வந்து நான் வந்து அக்குமுலேட் பண்ணிருக்கேன். ரொம்ப பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உடனே வந்து இந்த ஷேர்ல ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு டவுட்டான விஷயம் தான். பட் லாங் டேர்ம்ல அந்த டபுள் டிஜிட் growth எப்ப வந்து கம்பெனி எட்டுதோ அப்ப வந்து இந்த ஷேர்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் பிளாயா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மினிமம் குவான்டிட்டியில மந்த் ஆன் மந்த் வந்து அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வியூவா இருக்கு இந்த ஷேர்ல. சோ இதெல்லாம் தான் இந்த Q3 ITC ரிசல்ட்ஸ் வந்து நாம பார்த்த விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதோட லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்க, இல்லனா ஒரு செபி ரிசர்ச் ரேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கம்பெனி Q3 ரிசல்ட்ஸ் ரிவ்யூ வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.